ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரியை பிடிச்சி கீழே தள்ளணுன்னு பயங்கர கோவம் வந்துச்சு நம்ம விஜய்க்கு. என்னது என் பொண்டாட்டியே கீழே தள்ளுவீங்களான்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் யமுனா விட்டுருந்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணி அவள் நிஜமாவே செத்துருப்பா, அது புரியாமல் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விஷயம் மேலே விஷயம் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, ஃப்ளாஷ்பேக்கை ஒட்டி காமிக்கிறாராமா. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அன்னைக்கு அப்படிங்கிறாரு. டேய் சொல்ல வந்ததை சொல்லேன்டா, இழுக்காதடா இழுவாயா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு அன்னைக்கு விஷம் குடிச்சிட்டாங்க, கொண்டு போய் நிவின் தான் சேர்த்தாரு, காப்பாற்றினது நாங்கள் தான், அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய தண்டனை எங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, எங்களையும் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை பக்கத்தமாக கூட்டு வந்து மிரட்டுற மாதிரி. ஏப்பா நிவினை மிரட்டுற மாதிரி பேசுனேன், ஓகே ஆன்ட்டியுமா மிரட்டுற மாதிரி பேசுகிற, கடைசியில் ஆன்ட்டியும் பயந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் சும்மா பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம அம்மா கேட்குற நிலைமையிலே இல்லைங்கும் போது அவளை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அழுதுகிட்டே வந்துட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆமாம், இது எப்படி இருக்குது தெரியுமா, நம்ம காக்கி சட்ட மூவியில் கிளைமேக்ஸில் இவங்களே தானே இந்த சீனை பண்ணியிருப்பாங்க. பிள்ளையெல்லாம் தூக்கி கொஞ்சம் மாட்டியா, கொஞ்சுவேன் ஆனால் ஒன்றும் பிடிக்கல அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க. கடைசியில் கொண்டு வந்து நிற்க வைக்க ஆரத்தி எடுக்க, அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு போய் ஊன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. டீ குடிமான குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக உள்ளே கூட்டு வந்துட்டு அப்புறம் என்ன டீயை குடி, அப்படி குடிச்சு தொலை பக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கங்கா வந்துட்டு கோப்படுறாங்களாமா. அதுக்கப்புறம் நிவின்ட்ட டீ கொண்டு வந்து கொடுக்க, டீ குடிக்க மாட்டியா நிவினுங்கிறாங்க. இடையில நீ வந்து மாட்டிக்கிட்டிய சுனிக்கார பொம்மை அப்படிங்கிற மாதிரி. யாரை பார்த்தானே, குமரனை பார்த்தோன்னே, குமரனை பொம்மை மாதிரி வச்சு விளாட்றாரு, கீழெல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாரு. எப்பா இந்த கட்டில் தள்ளி விட்டியப்பா, இதுலேருந்து எந்திரிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, கயிறு போடுங்கடா எந்திரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரியாக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காவேரியை பார்க்குறாரு, லுக்கோட பார்க்குறாரு, எப்படி நான் சேர்த்து வச்சிட்டேன் அவங்க வீட்டை அப்படிங்கிறாரு. ஐயோ நீ காதல் தேவதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேர் லுக்கும் மாறி மாறி விட்டுக்கிறாங்க. இவங்களோட ரொமான்டிக் லுக்குள்ள யாரும் வராதீங்கடா அப்பா சாமி, இதுக்கப்புறம் தான் இவங்களோட ரியல் ரொமான்ஸே பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம வெண்ணில வரப்போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்